வணக்கம். ஒரு பிரம்மாண்டமான தேசம் எப்படி அந்நியர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையா போச்சுன்னு நம்ம பலமுறை யோசிச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு அந்த 500 வருட சரித்திரத்தை வெறும் கதையா இல்லாம ஆழமான தரவுகள், தேதிகள் மூலமா நாம டீகோட் பண்ண போறோம். இது ஒரு சாதாரண பதிவு இல்ல. வரலாற்று உண்மைகளை அப்படியே கண்முன்னாடி நிறுத்துற ஒரு விளக்க பதிவு. சரி, உள்ள போலாமா? இப்போ உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறேன். இந்தியா எப்படி அடிமையானது? உலகமே தேடி வந்த ஒரு மாபெரும் வியாபார பூமி எப்படி ஒரு காலனித்துவ நாடா முழுமையா ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு? இதுக்கான பதில பொதுவான கட்டுக்கதைகள்ல தேடாம வியாபாரம் பண்ண வந்தவங்க எப்படி ஆட்சியாளர்களா மாறினாங்க அப்படிங்கறத துல்லியமான தேதிகளின் அடிப்படையில நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். 500. ஆமாங்க, முழுக்க முழுக்க 500 வருடங்கள். இது வெறும் நம்பர் கிடையாது. பல தலைமுறைகள், எண்ணற்ற போர்கள், துரோகங்கள், அதிகார மாற்றங்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் சகாப்தம். இந்த 500 வருட பயணத்தை நம்ம முழுமையா புரிஞ்சுக்க உங்க முழு கவனமும் இப்ப எனக்கு தேவை. நம்ம பயணத்தை 5 முக்கிய கட்டங்களா பிரிக்கலாம். 1. வர்த்தகர்களின் வருகை. 2. அதிகார பிடி. 3. 1857 பெருங்கலகம். 4. சுதந்திர போராட்டம். மற்றும் 5. 1947 சுதந்திர உதயம். அவ்வளவுதான், நேரடியா விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1. வர்த்தகர்களின் வருகை. 1600களில் நடந்த அந்த ஆரம்பகட்ட தொடக்கம். 1600ல தொடங்கின இந்த நகர்வு எவ்ளோ வேகமா அடுத்தடுத்த கட்டங்களை எட்டிருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. 1608, 1611, அப்புறம் 1615. ஒரு வியாபார நோக்கம் எப்படி இவ்ளோ குறுகிய காலத்துல வேரூன்றுச்சு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. வர்த்தகர்கள் தங்களோட ஆரம்ப கால தளங்களா வச்சு தங்களை நிலைநிறுத்திக்கிட்ட மிக முக்கியமான மைல்கற்கள் இந்த வருஷங்கள் தான். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு இடத்துல மட்டும் நின்னுடல. 1623, 1664, 1286, அப்புறம் 1717 வரைக்கும் அவங்களோட இருப்பு எப்படி ஆழமா வேரூன்றுச்சுன்னு இந்த பட்டியல் நமக்கு உணர்த்துது. வணிக கோட்டைகள் வலுவடையுது, ஒப்பந்தங்கள் நீட்டிக்கப்படுது. இந்தியா முழுக்க தங்களோட வர்த்தக நெட்வொர்க்கை ரொம்பவே பிளான் பண்ணி விரிவுபடுத்தினாங்க. பகுதி 2. அதிகார பிடி. 1700களில் அவங்களுடைய அதிகார பசி எப்படி மாறுச்சுன்னு பார்ப்போம். இப்போ நாம 1750களுக்கு வந்துட்டோம். குறிப்பா இந்த 1757 அப்புறம் 1764 இந்த 2 வருஷங்களும் இந்திய வரலாற்றின் தலையெழுத்தையே மாத்தின மாபெரும் திருப்பு முனைகள். அதுவரைக்கும் பிசினஸ் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தவங்க நேரடியா போர்க்களத்துல இறங்கி ஒட்டுமொத்த பிராந்தியங்களையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த தருணம் இது. அதிகாரத்தோட தராசு முள் அப்படியே அந்நியர்கள் பக்கம் முழுமையா சாஞ்சிருச்சு. 1700களோட பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவங்க எந்த கேப்புமே விடல. 1772, 1780, 1782 மற்றும் 1799 ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது ஆக்கிரமிப்பு, ஒரு போர் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தம். வருஷத்துக்கு வருஷம் தங்களோட காலனித்துவ ஆதிக்கத்தை எவ்வளவு மூர்க்கத்தனமா உறுதிப்படுத்தினாங்க அப்படிங்கறத இந்த பட்டியல் அப்பட்டமா நமக்கு காட்டுது. சரி, 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல என்ன நடந்துச்சு? 1800 முதல் 1806 வரையிலான இந்த குறுகிய காலகட்டத்தை பாருங்க. ஒரு முழுமையான சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல முன்னெப்போதைய விட தங்களோட கட்டுப்பாட்டை ரொம்ப இறுக்கமாக்கினாங்க. ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத சங்கிலியா மாறி இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகள் அவங்களோட முழுமையான நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. பகுதி 3. 1857 பெருங்கலகம். பொறுமை காத்து எரிமலை வெடித்த தருணம். 1857 இந்திய வரலாற்றுல நெருப்பால எழுதப்பட்ட ஒரு வருஷம் இது. அந்நியர்களோட அடக்குமுறை எல்லை மீறினப்போ ஒட்டுமொத்த தேசமும் வீறு கொண்டு எழுந்த மாபெரும் கிளர்ச்சி. ஒட்டுமொத்த காலனித்துவ ஆதிக்கத்தோட அஸ்திவாரத்தையே இது ஆட்டம் காண வச்சுது. அது ஒரு மகத்தான திருப்புமுனை. இந்த கிளர்ச்சி எவ்ளோ பிரம்மாண்டமானதுன்னு புரிஞ்சுக்க இந்த எண்களை பாருங்க. 11, 40, 20, 507, அப்புறம் அப்படியே வியக்க வைக்கும் 16 லட்சம். இந்த கலகத்தோட வீரியம் எவ்ளோ பரந்தளவுல இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த டேட்டா ரொம்ப நடுநிலையா நமக்கு விளக்குது. எவ்ளோ வளங்கள், எவ்ளோ மக்கள் இதுல நேரடியாக ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது உண்மையிலே மலைக்க வைக்கும் விஷயம். ஆனா பாருங்க, இந்த 1857 கலகத்துக்கு பிறகு 1858ல ஆட்சியின் தன்மை அப்படியே முற்றிலுமா மாறிடுச்சு. அது வரைக்கும் ஒரு கம்பெனி கையில இருந்த அதிகாரம் இப்போ நேரடியா பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழே போச்சு. இது வரலாற்றுல ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கம். பகுதி 4. சுதந்திர போராட்டம். 20ஆம் நூற்றாண்டின் எழுச்சி. 20ஆம் நூற்றாண்டுல மக்களின் சுதந்திர தாகம் எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தீவிரமடைஞ்சதுன்னு பாருங்க. 1905, 1919, 1929, அப்புறம் 1930. இப்போல்லாம் எதிர்ப்பு ஒரு சின்ன இடத்துல நிக்கல, தேசம் முழுக்க ஒரு மாபெரும் அலையா பரவ ஆரம்பிச்சது. இப்போ நாம சுதந்திர போராட்டத்தோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம்.
1937, 1942, 1943, 1945 நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வேகமா அரங்கேறுது. வெள்ளையனே வெளியேறு மாதிரியான மாபெரும் இயக்கங்கள், உலகப் போரின் தாக்கங்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து காலனித்துவ ஆட்சியின் இறுதி நாட்களை எண்ண தொடங்குன காலகட்டம் இது. சுதந்திரத்தை நோக்கி அந்த தீவிரமான ஃபைனல் புஷ் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வருஷங்கள் நமக்கு காட்டுது. பகுதி 5 1947 சுதந்திர உதயம், ஒரு புதிய தேசத்தின் பிறப்பு. ஆகஸ்ட் 14 அப்புறம் ஆகஸ்ட் 15 இந்த 2 தேதிகளுக்கும் இடையிலிருந்த அந்த சில மணி நேரங்கள் உலக வரைபடத்திலேயே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. அதிகார பரிமாற்றம் நடந்த அந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க இறுதி தருணங்கள் இவை. ஆகஸ்ட் 15 1947 நாம இதுவரைக்கும் டிராவல் பண்ண இந்த 500 வருட நீண்ட வரலாற்றின் உச்சக்கட்டம் இதுதாங்க. ஒரு சின்ன வர்த்தக குழுவா உள்ள நுழைஞ்சு பல 100 வருஷங்கள் கடந்து கடைசியா ஒரு முழு சுழற்சியை முடிச்சு அதிகாரம் திரும்பவும் மக்களிடமே வந்து சேர்ந்த மாபெரும் நாள். இன்றைய இந்த விளக்கப்பதிவை ஒரு சின்ன கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த 500 வருட பயணம் நமக்கு உண்மையிலேயே உணர்த்துவது என்ன? சுதந்திரம் அப்படிங்கிறது யாருமே ஒரே நாள்ல தட்டுல வச்சு கொடுக்கல. அது பல 100 ஆண்டுகளின் வலி, தியாகம் மற்றும் தொடர்ச்சியான போராட்டத்தின் விளைவு. 1600ல ஆரம்பிச்ச தேதிகள் எப்படி நம்மள 1947 வரைக்கும் கூட்டிட்டு வந்துச்சுன்னு இன்னைக்கு பார்த்தோம். இந்த தரவுகள் உங்களுக்கு புதிய வரலாற்று தேடல்களை உருவாக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.